ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதாவது 10 சப்ஸ்கிரைபர்லேருந்து நாங்கள் 146 சப்ஸ்கிரைபர் வரை வந்திருக்கோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இப்போது இந்த வீடியோ எதுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் 10 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருந்தோம். இப்போது சடனாக ஒரு 1 மந்தில் 146 வந்திருக்கோம். அது எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், அதாவது ஆரம்பத்துலேருந்து நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன். நான் 22ல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பட் ஆனால் அதை சரியாக கண்டுக்கல. நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், அப்புறம் என்ன கரெக்ஷன் பண்ணி அந்த இதை நான் திருத்திக்கிட்டேன் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இப்போது நீங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்குலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. அவங்க கூட எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்பாவோட ஒரு மெமரிக்காக அப்பாவோட வீடியோ ஒன்று போட்டோம். அதுக்கு நிறைய லைக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்துருந்தீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அதுக்கு மெமரிக்காக தான் நாங்கள் வச்சுருந்தோம். அம்மா இல்லை, அம்மா விட்டுட்டோம். ஸோ அப்பா என் கூட இருக்கும்போது ஒரு இது எடுத்து வச்சுக்கலாம் வீடியோ. அது எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்கும்ல. எப்போ பார்த்தாலும் என்னோடய ஐடியில் போய் பார்த்தா அந்த வீடியோ நான் எடுத்துக்கலாம். எங்கள் அப்பா பார்க்கலான்னு சொல்லி தான் அதை மெர்ஜ் பண்ணி போட்டோம். நிறைய சப்போர்ட் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இது ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அது அந்த இது செட்டிங்கில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, சாங்கோ இல்லை உங்களுக்கு என்ன திறமைகள் இருக்குது. இப்போது நான் கொஞ்சம் கோலம் நல்லா போடுவேன். அதுக்கப்புறம் சாங் இந்த மாதிரி நிறைய என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணி அதுக்கான அட்ரஸை கரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணணும். அட்ரஸை மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக அந்த யூடியூப் எடுத்துக்குது. நீங்கள் அட்ரஸை கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த செட்டிங்கில் போயிட்டு அதை கொடுக்குறது அந்த நேம் கொடுப்போம்ல, அதில் நீங்கள் சாங் கொடுத்தாலும் அந்த சாங்கோட நேமும், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரங்கோலி இருந்தால் ரங்கோலி, சிங்கிங் சாங் பாடுறீங்க அப்படின்னா சாங்குன்னு கொடுக்கலாம். இதுமாரி நீங்கள் அந்த கரெக்ஷனை பண்ணும்போது செட்டிங்கில் போயிட்டு அப்புறம் இது நான் கிட்ஸுக்காக பண்ணுறீங்களா, நாட் கிட்ஸா அப்படின்னு கேட்கும். அதை நாட்டு கிட்ஸுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த எல்லாமே அப்லோட் ஆயிரும். அதில் அப்லோட் ஆகிறப்ப அது கரெக்டாக அது யூடியூப் எடுத்துக்கும். யூடியூப் பார்க்கும்போது உங்களுக்கு அதிக வியூஸும் கிடைக்கும். நம்மளை தான் கொண்டு போய் சேர்க்கும் கரெக்டாக மக்கள்கிட்ட. இது மாதிரிலாம் நம்ம அட்ரஸை கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. நான் 22லே நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் எதுவுமே கரெக்ஷன் பண்ணுறேன். சும்மா பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணி விட்ருவேன். அதுக்கான வேல்யூ தான் கிடச்சிச்சு. இப்போ நான் எல்லாமே கரெக்ஷன் பண்ணி எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது அதுக்கான வேல்யூவும் கிடைக்கிது. ஸோ கன்சிஸ்டன்சியாகவும் போடணும். இப்போ 11 மணிக்கு நீங்கள் இன்றைக்கி போடுறீங்கன்னா அடுத்த நாள் 11 மணிக்கு நீங்கள் போடணும் அந்த வீடியோஸ். ஏதோ ஒன்று நிறைய ஃபுட்டாக இருக்கட்டும், நிறைய இந்த கோலம் போடுறத கூட டெய்லி காலையில் போடுவீங்க. நம்ம மாதிரி பொண்ணுங்க போடுவாங்க. அதையும் கூட ஒரு சாங் செட் பண்ணி நான் அப்படி தான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனேன். அப்படியும் போடலாம். நிறைய மேக்ஸு, தமிழ் இதெல்லாம் தெரிகிறவங்க கூட அவங்க ஒரு டீச்சிங்காக கூட எடுத்து பண்ணலாம். ஸோ கன்சிஸ்டன்சி தான் ஃப்ரெண்ட்ஸு ஃபுல்லாக. அதாவது இன்றைக்கி 11 மணிக்கு போட்டால் நாளைக்கு 11 மணிக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம கரெக்டாக தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தால் ஃபாலோவர், சப்ஸ்கிரைபர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அதை தான் ஒரு சின்ன டிப்ஸாக நான் சொல்லலான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் திங் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.